மச்சான் எப்போதான் ஆபீஸ் முடியுமோ? டேய் இப்பதானே ஆபீஸ்க்கு வந்த? ஸ்கூல் படிக்கும் தான் ஒவ்வொரு பீரியடையும் ஓட்டுன. ஆமா மச்சான், இங்க வந்து உங்க எல்லாத்தையும் ஓட்ட வேண்டாமா, அதான். என்னடா டபுள் மீனிங்கா? சரி மச்சான், ஆபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பை பை பை. டேய் ஏன்டா இவ்வளவு அவசரம்? அவசரம் இல்ல மச்சான், ஆனந்தம். நான் சிங்கிள்ல நேரா வீட்டுக்கு போவேன், கொஞ்ச நேரம் பிளே ஸ்டேஷன்ல கேம் விளையாடுவேன், கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் போல ஏரியா பசங்களோட சுற்றுவேன், அவங்கள மீட் பண்ணுவேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் டீயை வாங்கி வாய்க்கு அசைய போட்டுட்டு அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம், காசிப் பேசுவோம், ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்போம் மச்சான். அப்படியே டைம் போகிறதே தெரியாது. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன் தான். நீ கம்மிட்டர்ல, உனக்கு இதெல்லாம் புரியாது மச்சான். உனக்கும் இடம் உண்டு. பிஃபோர் மேரேஜ். என்ன மச்சான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து ஃபோனே நோண்டிட்டு இருக்க? அப்புறம் உன்னையா நோண்டுவாங்க? எல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் மச்சான். அப்புறம் என்ன ஃபோனே நோண்டுவாங்க? இன்னும் பச்சை புள்ளியாவே இருக்கீடா. உனக்கும் இடம் உண்டு. ஆஃப்டர் மேரேஜ். என்ன மச்சான் இன்னும் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க, வீட்டுக்கு போல? அட போடா, நீ வேற கொஞ்ச நேரமாச்சு இங்க நிம்மதியா இருக்க விடா. சிங்கிளா இருக்கிறப்ப ஆபீஸ் எப்ப முடியும்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்ப வீட்டுக்கு போக சொன்னாலும் போக மாட்டிய. என்ன மச்சான் பொண்டாட்டி கையால அடி வாங்குறியா? சும்மா சொல்லு, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்டா. வீட்டுக்கு போனா என் பெண்டே கலருதுடா மச்சான். ஏஷ் ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் ரிங் அடிக்குது. என் ஒய்ஃப் தான், அமைதியாரு, எதுவும் பேசிடாது இடையில. ஹலோ. நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டேம்மா. தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, அப்புறம் பெருங்காய டப்பாவில் இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தான் இருக்கு, அதனால பெருங்காய டப்பா 1 வாங்கிட்டேன். அப்புறம் துணி துவைக்கிற சோப்பு 2 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ சீரகமோ சோம்போ ஏதோ இல்லை டப்பாவில், காலையில் போடலை, இல்லைன்னு விட்டுட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா, அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னைக்கு நைட்டுக்கு தோசை ஊற்றி பொடி வச்சுக்கலாமா? தக்காளி சட்னிலாம் அரைக்க முடியாது, என் கையில் வேற அடிபட்டுருக்கு. காலையில் கொஞ்சம் பிளேடில் கையை கிழிச்சுக்கிட்டேன், அதனால சின்ன வெங்காயம்லாம் உரிக்க முடியாதுமா, கை ரொம்ப எரியும். அதான் ப்ளீஸ் தோசை ஊற்றிக்கலாம். நான் இந்த வந்து ஊற்றி விட்டுறேம்மா, அது சீக்கிரம் சாப்பிட்டுடலாம். அப்புறம் கேட்க மறந்துட்டேம்மா, ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்டு என்னை பற்றி ஏதோ கேட்டேன்னு சொன்னில்ல, மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்டு நேம் என்னமோ சொல்லியிருந்தேம்மா. கீதா கீதா கீதான்னு சொல்லி என்னமோ மெசேஜ் பண்ணியிருந்தேன். யாருமா அவங்க, என்ன கேட்டாங்கம்மா என்னை பற்றி? அப்படி எனக்கு ஒரு எந்த ஃப்ரெண்டும் இல்லை. ஒழுங்கா நீ மெசேஜ் எல்லாம் படிக்கிறியான்னு உன்னை செக் பண்ணிட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு வாடி, சீக்கிரமா வீட்டுக்கு வா, எனக்கு வேற பசிக்குது, தோசையை ஊற்றிக்கிடு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா. இப்போ உன் ஃபேவரட் சீரியல் போல டைம் ஆயிடுச்சுல, நீ அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உன் முன்னாடி வந்து நிற்பேன், சரியாம்மா? ஃபோன் வச்சுட்டா பை பை பை. பாத்தியா மச்சான் என் நிலைமையா? என் செல்லா குட்டி அப்படியே என்னைய போலயே இருக்கிறான்டா என் மச்சான். என்ன மச்சான் சொல்ற? வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹஸ்பண்ட்ஸ் அசோசியேஷன் மச்சான். அடப்பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதடா. உனக்கும் இடம் உண்டு. இததான் பாட்டா பாடிட்டு இருந்தியா? டேய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன்ல. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்ல மச்சான், கொஞ்சம் கல்யாணம் பண்ணா லேட்டாக பண்ணிருக்கலாம், அதான். எப்ப பண்ணாலும் உனக்கு இதே டோஸ் தாண்டி. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஆளப்பாரு, கொஞ்சமாச்சும் சொல்லி பிள்ளைய சூதானமா விட்டுருக்காம இப்படி பண்ணி விட்டானே பயப்புல.